Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாராமெடிக்கல் கோர்சஸோட salary expectations பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். அதுல பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன salary கொடுப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோல பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரியான salary உங்களுக்கு தமிழ்நாட்டிலயும் சரி, அப்ராட்லயும் சரி, இந்தியாலயும் சரி கொடுப்பாங்க அப்படிங்கறத full டீடைலா நம்ம சொல்ல போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ள வாங்க. பாராமெடிக்கல்ல எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ரேடியாலஜி டெக்னாலஜி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஃபிசியோதெரப்பி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, இது தவிர்த்து நிறைய பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் சொன்னேன், அதாவது பாராமெடிக்கலில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி மட்டும்தான் சொன்னேன். இதோட எலிஜிபிலிட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தால் தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் காலேஜில் சூஸ் பண்ண முடியும். 12th படிக்கக்கூடியவங்க பிசிபி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட் காலேஜில் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய விதமான கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4-5 விதமான டைப்ஸ் இருக்குது. உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஒன் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நீங்கள் படிக்கிறீங்களா, இல்லை பிஎஸ்சி படிக்கிறீங்களா, இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அடுத்ததாக ஜாப் லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஜாப் போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஜாப் போவாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் சிட்டியில் ஜாபுக்கு போகிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் ஜாபுக்கு போவாங்க. இந்த லொக்கேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக ஸ்பெஷலைசேஷன், என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியுமே இருக்குது. அடுத்ததாக என்ன விதமான எம்ப்ளாயராக நீங்கள் போகிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா, இல்லை கிளினிக்கு போகிறீங்களா, இல்லை எக்ஸட்ரா ஏதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இது போக ஜென்ரலான சேலரி ரேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கெலாம் போனீங்கன்னா பெர் ஆனம்க்கு 2 lakhsலேருந்து 4 lakhs வரையும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான சேலரி ரேஞ்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் பெர் மந்த்துக்கு 15,000 கால்குலேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரியருக்கு உங்களுக்கு 2 lakhsலேருந்து 4 lakhs இந்த ரேஞ்சஸ் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 7 lakhsலேருந்து 12 lakhsக்குள்ளே பெர் ஆனத்துக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்ச். நீங்கள் என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கு போகிறீங்க, எந்த லொக்கேஷனில் போகிறீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுடைய சேலரி நீங்கள் என்னவா நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஜாப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா 3 lakhsலேருந்து 7 lakhs வரையும் நீங்கள் ஸ்டார்டிங்கே ஏர்ன் பண்ணிக்க முடியும் பெர் ஆனத்துக்கு. அடுத்து ரேடியாலஜி டெக்னீஷியன்ஸ் இருக்குது. ரேடியாலஜி டெக்னீஷியன்ஸாக போனீங்க அப்படின்னா 4 lakhsலேருந்து 8 lakhs வரையும் பெர் ஆனத்துக்கு உங்களால் சம்பாரிச்சிக்க முடியும். அடுத்து அனஸ்தீசியா டெக்னீஷியன்ஸ் இருக்குது. அனஸ்தீசியா டெக்னீஷியன்ஸ் போனீங்கன்னா பெரியருக்கு 4 lakhsலேருந்து 7 lakhs வரையும் நீங்கள் உங்களால் சம்பாரிச்சிக்க முடியும். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாலையும் சரி, ஓவரால் அப்ராட்லேயும் சரி, இந்த மாதிரி நீங்கள் என்ன விதமான ஜாப்ஸ்க்கு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சேலரி வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் படித்தா சேலரி அதிகமாக கூட கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது. எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படித்தாலும் நான் சொன்ன இந்த 4-5 இது, அதாவது லொக்கேஷன், எங்கே நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்க, என்ன குவாலிஃபிகேஷனில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த 4 ரூல் வச்சு நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுடைய சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தமிழ்நாட்டில் அதிக விதமான சேலரி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தமிழ்நாட்டில் சேலரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களால் சம்பாதிக்க முடியும். பட் நான் சொன்ன மாதிரி என்ன விதமான டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எந்த விதமான கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 12th முடிச்சக்கப்புறம் ஒரு பேசிக்கான கரியர் கைடன்ஸ் எனக்கு தேவைப்படுது, நான் பாராமெடிக்கலில் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்க ஆசைப்பட்றேன், இந்த டிபார்ட்மெண்ட் படித்தா நல்ல வேல்யூவாக இருக்குமா, இதோட காலேஜஸ்லாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு நியர்பை ஏதாவது காலேஜஸ் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ரீ கைடன்ஸாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, பட் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுங்கிறதுல தெரியல அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோடைய நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.